எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தளபதிக்கு தடைகள் ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. நாங்கள் 25 வருஷமாக தளபதிக்கு போகிற தடைகள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் மக்கள் இவ்வளோ பெரும்பான்மையாக வாக்கு செலுத்தியும் பதவியேற்க விடாமல் பிஜேபியும் மற்ற கட்சிக்காரங்களும் பண்ண சதி தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். மக்கள் பெரும்பான்மையாக தளபதி தான் ஆட்சியில் அமரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு ஏன் இவ்வளோ காலதாமதம்? இது என்றைக்கு நடக்க வேண்டியது? 7ஆம் தேதி நடக்க வேண்டியது, இன்றைக்கி 10ஆம் தேதி நடக்குது. எவ்வளோ பேத்துக்கு மன உளைச்சல். தமிழ்நாடே கொந்தளிச்சிருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக எல்லாமே கொந்தளிச்சிருக்காங்க. இது தளபதிக்கு கிடைச்ச வெற்றி. தளபதிக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கு கிடைச்ச வெற்றி. இவ்வளோ நாளாக பணநாயகமாக இருந்தது, இப்போ தான் ஜனநாயகமாக மாறி இருக்கு. இனிமேல் யாருக்கும் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. இதை மாற்றினது ஒரே சரித்திரம் என்னன்னா தளபதிக்கு மட்டும் தான் சேரும். யார் இனிமேல் ஓட்டுக்கு காசு கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. ஆனால் நல்லவங்களுக்கு பார்த்து ஓட்டு போடுவாங்க. அதை தளபதி நிரூபிச்சிட்டாரு. தளபதி எவ்வளோ கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளோ கொடுமைப்படுத்துனாங்க. அதையும் தாண்டி எல்லாத்தையும் ஜெயிச்சு வெளியே வந்திருக்காரு. இது நினைக்கும் போது எங்களுக்கு அவ்வளோ ப்ரௌடாக இருக்குது. அது சொல்ல வார்த்தை இல்லை, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எங்கள் மனசுக்குள்ள. தளபதியை பார்க்க போனோம். அந்த ஜோசப் விஜய் நான் சொல்கிற வார்த்தைக்காக தான் நாங்கள் அவ்வளோ போராடி, இவ்வளோ தூரம் காலையிலேருந்து நைட்லேருந்து போராடி வந்து பாஸ் கிடைக்காம தடுமாறிட்டு இருக்கோம். கண்டிப்பாக மாவட்ட பாஸ் தரேன் இருக்காரு. போவோம், பார்த்துட்டு கண்டிப்பாக தளபதியை பார்த்துட்டு நாங்கள் மிஸ் பண்ணிட்டு வருவோம். கண்டிப்பாக இனிமேல் நிரந்தர முதல்வர் தளபதி மட்டும்தான். எந்த கட்சிக்கும் இடம் கிடையாது, தளபதி தான். வேறு யாருக்கும் மேலே கிடையாது. 50 வருஷம் சரித்திரமே தளபதி மட்டும்தான். அவர் மறைகிற வரைக்கும் அவர் தான். அதில் எந்த மாற்றம் இல்லை. தளபதி சிறப்பான ஆட்சி கொடுப்பாரு. சொன்னது நிறைவேற்றுவாராங்க. அதெல்லாம் கண்டிப்பாக என்னென்னா சொன்னாரோ அத்தனையும் நிறைவேற்றுவார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, அவருக்கும் இருக்குது. கண்டிப்பாக செய்வார். தளபதி இதுமேல் அடிச்சுக்க ஆளே கிடையாது. தளபதி தான். ரொம்ப மகிழ்வான தருணம் தான் அது. இனிமேல் நம்ம நாட்டு மக்கள் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையை நம்ம கிடைக்க போகிறது கிடையாது. இனிமேல் எல்லாமே கரெக்டாக கிடைக்க போகுது. எல்லாமே சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. இனிமேல் வாழ்க்கை எல்லாத்துக்குமே நல்ல வளம்பெற நலபெற நடக்கும். இது இனிமேல் வேறு யாராலையுமே பண்ண முடியாது. இது தொடர்ந்து நம்ம நடைபெற்று கொண்டே தான் இருக்கும். வேறு யாராலையும் அது பண்ண முடியாது. அவ்வளோதான். எக்ஸைட்டாக இருக்குது. தளபதியோட மாஸ் தரிசனம் எல்லாமே சினிமாவில் பார்த்தோம். ஸோ அரசியலை ஒரு புது பிரமாணமாக கொண்டு வந்திருக்காரு. ஸோ தளபதியோட அந்த பொறுமை உண்மையிலேயே சொல்கிறேன், இது கிரேட். அவர் எக்ஸாம்பிள் நிறையவா இருக்கார். அவர் எங்களுக்கு சினிமாவும் சரி, அரசியலும் சரி. இப்போ யங்ஸ்டர்ஸாக அரசியலில் வரவங்க கூட விஜய் நான் பார்த்து ஒரு இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. ஸோ இதே வேறு கட்சி தலைவராக இருந்தாங்கன்னா இந்தமாதிரி தடைகளை பார்த்தோன்னு வச்சுங்க, வேறு மாதிரி போயிட்டுருக்கோம். தமிழ்நாடு வேறு மாதிரி பிரச்சனை கிரியேட் ஆகிருக்கும். ஸோ விஜயனாவோட அந்த ஒரு சொல், அந்த மௌனத்துக்காக எத்தனை நாள் இவ்வளோ நாள் காத்திருந்தோம். ஸோ இன்றைக்கி தான் எங்களுக்கு தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயர் எல்லாமே. ஸோ அரசியலில் தளபதியோட மாஸ் தரிசனத்தை நாங்கள் உள்ளே போய் பார்க்கணும். அரசியலில் ஒரு புது சகாப்தமே அவர் எழுதிட்டார். அதாவது இந்த வரலாறு திரும்புகிறதுன்னு அப்போ சொன்னாங்க. இப்போ வரலாறு திரும்பிருச்சு. தளபதி வந்துட்டார். அதாவது 108 இடம் வின் பண்ணி மக்களோட பெரும்பான்மையை பெற்று இவ்வளோ பெரிய ஒரு சாதனையை படைச்சி 1.7 crore ஓட்டை வாங்கி மொத்தத்தையும் பிளாஸ்டாக தெறிக்க விட்டார். அவர் என்னன்னா 108 இடம் வாங்கியும் அவரால் உடனே ஆட்சி அமைக்க முடியலன்றதான். இன்னும் ஒரு 10 சீட்டு வாங்கியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இது எப்பயோ முடிஞ்சிருக்கும். இந்நேரம் ஜோசப் விஜய் என்னும் ஆகிய நான் அதுன்னு எப்பயோ முடிஞ்சிருக்கும். ஆனால் பரவாயில்ல, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு நம்ம என்ன சொல்கிறது, திராவிடம் அல்லாத ஒரு கவர்மெண்ட் இப்போ ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இந்த கவர்மெண்ட் கண்டிப்பாக டெஃபினட்டாக அவர் சொன்ன மாதிரி நல்லதாகவே இருக்கும். மக்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நிச்சயமாக எல்லாமே நல்லதாக நடக்கும். வெற்றி நிச்சயம். அதுமாதிரி எங்கள் தளபதிக்கு எதுவுமே ஈஸியாக கிடச்சதே கிடையாது. அது படமாக இருக்கட்டும், ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவருக்கு ஈஸியாக கிடச்சிட்டா அது வெற்றி நிரந்தரமாக இருக்காது. இந்தமாதிரி தடைகளை அவருக்கு கிடைச்சா மட்டும்தான் அவர் வெற்றி என்றைக்குமே நிரந்தரமாக இருக்கும். என்றைக்கும் நிரந்தர முதல்வர் எங்கள் தளபதி அண்ணா விஜய் அண்ணா மட்டும்தான். திரு ஜோசப் விஜய் என்னும் நான், அந்த ஒரு சொல்லுக்காக தான் நாங்கள் காத்திருக்கிறோம். நாங்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாடுமே இதுக்காக தான் காத்துட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் எல்லாமே இதுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு என்ன ஆசைன்னா, என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, விஜய் அண்ணா அவருடைய அந்த மதத்தை ஜோசப் விஜய் என்னும் அந்த சொல்லோட 3 மதத்தை சேர்த்து சொன்னார்னா ரொம்ப பெருமையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, அன்பர் ஜோசப் விஜய், அன்பர் விஜய் என்னும் நான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகேவேல் விஜய் என்னும் நான், கடைசியில் ஜோசப் விஜய் என்னும் நான் சொல்லும்போது அந்த ஓப்பே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வைப்பை எதுக்காக சொல்கிறேன்னா,
மதத்தை வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அந்த இது வந்து மதத்தை வந்து பிரிக்காம 3 மதம் சேர்த்து சொல்லும் போது அந்த வைப் இருக்கும்போது அதான் ஆசைப்படுறேன். ஸோ கண்டிப்பா நடக்கணும்னு எனக்கு ஆசை. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தமிழ்நாடு இனிமே சூப்பரா இருக்கும். இது எங்களுக்கு மட்டும் இல்லை, ஏழை எளிய மக்கள் இங்கே தமிழ்நாடு முழுக்க இருக்க, இந்தியா முழுக்க இருக்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய சந்தோஷம். என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழர் ஒருவர் ரொம்ப எளிமையான தளபதி அவர்களை நம்ம முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறோம். இது அனைவருக்கும் சந்தோஷமாக இருக்குது. அனைவருக்கும் சந்தோஷமான நிகழ்ச்சி. நிறைய சிக்கல்களுக்கு நடுவில் இன்னைக்கு ஆட்சி அமைக்கிறாங்க. அரசியல் எப்படி இருக்கு? இல்லை, சிக்கல்கள் வந்து இவர் தளபதிக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இது ஆரம்பத்துலேருந்தே சந்திச்சு தான் இருக்கிறாரு. இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. இன்னுமே பாருங்கள், இப்போ ஒரு 10 சீட்டு ஆதரவு கொடுத்துருக்காங்களா, இதுக்கு மேலே 30 சீட்டு ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. அதையும் நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் சொல்லுங்கண்ணே, எப்படி இருக்கு இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது எப்படி இருக்கு? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் தளபதி இப்போ சிஎம்மாக இருக்க போகிறாரு. அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷத்தில் என்ன பேசுகிறதுன்னு தெரியல. எனக்கு பேச வரல, அண்ணன் பேசுவார். தளபதி வந்து பார்த்தீங்கன்னா பல தடைகளை வந்து உடைத்தெறிஞ்சு தான் வந்து இன்றைக்கி சிஎம் ஆகிறாரு. அது எங்கள் எல்லாத்துக்கும் சந்தோஷம். நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமே சந்தோஷம். இது இன்னமும் சிக்கல்களை ஏற்படுத்தினாலுமே அது தாங்கிட்டு எளிதாக ஆட்சி அமைக்கக்கூடிய சக்தி படைத்தவர் தான் நம்ம தளபதி. ரொம்ப சந்தோஷம் ஆட்சி அமைக்கிறது. தமிழ்நாடு நீ தளபதி நாடு தாங்க. தளபதி தான் எப்பவுமே. நீ நான் தளபதிக்கு வாழ்த்துக்கள்ண்ணா. இவ்வளோ பிரச்சனையை தாண்டி வந்திருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள். இனி தமிழ்நாடு 5 வருஷத்துக்கு நல்லா இருக்கும். இனி 5 வருஷம் இல்லைங்க, இனி வரக்கூடிய எல்லா வருஷமே தளபதி ஆட்சி மட்டும்தான். எப்படி இருக்கு இந்த தருணம் உங்களுக்கு? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதுவே மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த நிலைக்கு நம்ம வந்திருக்கோம். இது அப்படியே மக்கள் மத்தியில் பதிய வைக்கணும்னா இன்னும் வரும் இந்த 5 வருஷத்தை வந்து ஒரு ப்ராப்பராக மக்களுக்கு வந்து இது என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து பண்ணி கொடுத்தோம்னா இனிமேல் எல்லா வருங்காலம் பூராமே விஜய் தான், தளபதி தான். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த இதில். இல்லை ப்ரோ, இப்போ மற்ற கட்சியிலலாம் சொல்லுவாங்க, மற்ற கட்சியிலேருந்து இங்கே வந்து எல்லாருமே என்னங்கிறாங்க, இது வந்து ஒரு ரசிகருக்கான கூட்டங்கிறாங்க. இது ரசிகருக்கான கூட்டம் கிடையாது ப்ரோ. அது அந்த கூட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்டாக மாறிடுச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை தேடி எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா பயனடைஞ்சிட்டாங்க. நீ வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருப்பாங்க. யார் யார் வந்து எங்களை வந்து தற்குறின்னு சொன்னாங்களோ இப்போ அவங்க தான் அதுக்கு மாறுறாங்களோ தவிர நாங்கள் கிடையாது. நாங்கள் என்றைக்குமே தளபதிக்காண்டி இன்னும் பாடுபட்டுக்கிட்டே தான் இருப்போம். தொடர்ந்து உங்களுக்கு சிக்கல் கிடைச்சிட்டே இருந்துச்சு, எப்படி அதை ஃபீல்? இல்லை ப்ரோ, அது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி பொறாமை. ஏன்னா இப்போ நாங்கள் வந்து எப்படி ஒரு 3.5 வருஷத்தில் கட்சி ஆரம்பிச்சு, அது ஒரு ஸ்டார்டிங்லேயே 108 என்டிஆர் காலத்தில் எப்படி வந்து ஒரே ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து அவர் ஜெயிச்சார், அதே மாதிரி எங்கள் தளபதி பார்த்தீங்கன்னா ஒரே அட்டம்ப்டில் பார்த்தீங்கன்னா 108 இடம் வந்துட்டார். இன்னும் நெக்ஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா 234 தவிர இந்த 100 இந்த சில்லறையெல்லாம் இல்லை, அடித்தா 234 மட்டும்தான் ப்ரோ. மெஜாரிட்டி நாங்கள் தான். இன்னும் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா தளபதி ஆட்சி மட்டும்தான், அதுவும் மக்கள் கையில் இருக்குது. எல்லாமே மக்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க. இனி மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா தளபதிக்கு வெற்றி தானே தவிர தோல்விங்கிறதே கிடையாது ப்ரோ. அவர் எப்படி படத்தில் வந்து சக்ஸஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாரோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து எங்களுக்காண்டி வந்துட்டார், நாங்களும் அவருக்காண்டி வந்துட்டோம். இனிமேல் எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பாண்டிங் பார்த்தீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே தான் போதும் ப்ரோ. இது வந்து என்றைக்குமே குறையாது. என்றைக்குமே எங்கள் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா தளபதிக்கு தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணா என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இந்த நாட்டில். ஃபார் மீ ஐ ஹவ் ஒன்லி ஒன் ரிக்வெஸ்ட், தட் இஸ் இந்த தியேட்டருக்குள்ளெல்லாம் 18 கீழே போகக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருந்துச்சுன்னா, 12 கீழே போகக்கூடாது இருந்துச்சுன்னா அது கம்பல்சரியாக பண்ணணும். ஐ சீன் லாட் ஆஃப் ஸ்மால் சில்ட்ரன் ஆல்சோ கோயிங் டு த தியேட்டர். தோஸ் ஷுட் பி ரியலி பேண்ட். ஏஜ் லிமிட் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அனுப்பணும். அது இஃப் அண்ணா வில் கன்சிடர் இட் வில் பி குட். எப்படி இருக்குன்னா நீண்ட சிக்கலுக்கு பிறகு இன்னைக்கு ஆட்சி அமைக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு வெற்றிகரமாக இருக்கணும். ஒரு முதலமைச்சராக வரது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்குது. நல்ல மக்களுக்கு நல்லது செய்யணும். நல்லது செஞ்சிட்டாலும் அடுத்தடுத்து அவர் தான் வருவார். ஒரு வெறித்தனமாக அவர் மனசில் எப்படி ஒரு வெறித்தனமாக இருந்ததோ அதேமாரி அவர் நினச்சபடியே வந்திருக்காரு. மனிதனால் முடியாது எதுவும் கிடையாது. நல்லபடியாக வரணும், நல்ல ஆட்சி அமைக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். எங்கெல்லாம் குறும்பு அநியாயம் நடக்குது அதெல்லாம் தட்டி கேட்கணும். அப்போ தான் வந்து ஒரு நல்ல பேர் வாங்க முடியும். நல்லா இருப்பார். முக்கியமாக என்ன மாற்றம் தேவைன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு? முக்கியமாக மாற்றம் நல்லா பாதுகாப்பாக இருக்கணும். பொண்ணுங்களுக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பாக இருக்கணும். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். எல்லாரும் அந்த இது மாதிரி எதிர்பார்க்குறோம். அண்ணன் பண்ணுவார், விஜய் அண்ணன். எங்கள் அண்ணன் விஜய் அண்ணன் பண்ணுவார் கண்டிப்பாக. அவர் தான் வருவார், சிஎம்மா வந்துடுவார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக.